வணக்கம். பரவலா அரசியல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, த ரோட் டு டெல்லி ரன்ஸ் த்ரூ உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதோட பொருள் என்னன்னா, இப்ப ஒரு கட்சி லோக்சபா எலக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லியில ஆட்சி அமைக்கணும்னு விரும்புறாங்கன்னா, முதல்ல அவங்க உத்தரப்பிரதேஷ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். உத்தரப்பிரதேஷ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரு கட்சியால ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உத்தரப்பிரதேஷ் ரொம்ப பெரிய ஒரு மாநிலம். நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். அப்புறம் அங்க 80 சீட்ஸ் இருக்கு. அந்த வகையில ஒரு கட்சி உத்தரப்பிரதேஷ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இப்ப நம்ம இந்த விஷயத்தை ஏன் பேசுறோம்னா, இந்த தடவை பாஜக உத்தரப்பிரதேஷ்ல பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு 71 சீட் அவங்க உத்தரப்பிரதேஷ்ல ஜெயிக்கிறாங்க. 2019ல 62 சீட் அவங்க யூபியில ஜெயிக்கிறாங்க. இப்ப 2024ல பார்த்தோம்னா வெறும் 33 சீட்ஸ் தான் அவங்க யூபியில ஜெயிக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்களோட ஓட் ஷேரை பொறுத்தளவுல 8% டிராப் ஆயிருக்கு. 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எஸ்பி 37 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பாஜகவை விட 4 சீட் அதிகமா எஸ்பி ஜெயிச்சிருக்காங்க. இது பாஜகவுக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி. இந்த வீடியோவை பொறுத்தளவுல யூபியில பாஜகவோட வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். 2வது பாஜக திரும்பவும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா யூபியில அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல பாஜக எப்படி 2014ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா 2009ல பாஜக வெறும் 10 சீட்ஸ் தான் அங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2014ல 71 சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க. பெரிய ஒரு ஜம்ப் வந்து அங்க ஏற்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 2014 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா, பிஎஸ்பி கட்சியில இருக்கக்கூடிய ஜாட்டவ்ஸ் அல்லாத மற்ற தலித் மக்களோட வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளை பிஜேபிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே போல பிஎஸ்பி கட்சியில இருக்கக்கூடிய ஜாட்டவ்ஸ் அல்லாத மற்ற தலித் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் பிஜேபிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. இந்த விஷயத்த பாஜக ஏன் செய்யறாங்கன்னா, பாஜக ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஎஸ்பியை பொறுத்தளவுல அது ஒரு மோஸ்ட்லி ஜாட்டவ்ஸால டாமினேட் பண்ணப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. அந்த வகையில பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய மற்ற ஜாட்டவ்ஸ் அல்லாத மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த தலித்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க. அவங்கள உள்ள கொண்டு வருவது ஈஸி அப்படின்ற விஷயத்த பாஜக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வேலையை ரொம்ப எஃபெக்டிவா பண்றாங்க. இன்ஃபேக்ட் மாயாவதி அவர்கள் கூட ஜாட்டவ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலைவர் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா 2014ல ஒர்க் ஆகுது. நிறைய தலித் ஓட்ஸ் பார்த்தோம்னா பிஎஸ்பியில இருந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. நிறைய தலித் தலைவர்களும் பிஎஸ்பியில இருந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. இதே போல எஸ்பி கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கும் பாஜக புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுறாங்க. எஸ்பி கட்சியை பொறுத்தளவுல பெரும்பான்மையான எஸ்பி கட்சி வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா யாதவ்ஸும் இஸ்லாமியர்களும். பாஜக என்ன பண்றாங்கன்னா, யாதவ்ஸ் அல்லாத மற்ற ஓபிசிஸ் இருப்பாங்க இல்லையா எஸ்பி கட்சியில, அவங்கள குறி வச்சு அவங்க வேலை பண்றாங்க. அவங்கள உள்ள பிஜேபிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. ஏன்னா எஸ்பி கட்சியை பொறுத்தளவுல யாதவ்ஸோட டாமினேஷன் அங்க அதிகமா இருக்கும்போது மற்ற யாதவ்ஸ் அல்லாத மற்ற ஓபிசிஸ்க்கு அங்க நிறைய அதிருப்திகள் இருந்தது. பாஜக என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்கள ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம், நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அவங்களோட வாக்குகளை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு அதை நோக்கி அவங்க வேலை பார்க்கறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியும் 2014ல நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. யாதவ்ஸ் அல்லாத மற்ற ஓபிசி வாக்குகள்லாம் பார்த்தோம்னா எஸ்பில இருந்து ஷிஃப்ட் ஆகி பிஜேபிக்கு வருது. இதெல்லாம் சேரும் போது பாஜகவுக்கு 2014ல பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்குது. அவங்க கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க யூபி எலெக்ஷன்ஸை. 71 சீட்ஸ் அவங்க 2014ல அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஜக 2019 தேர்தலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 62 சீட்டுகளை அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. பாஜகவோட இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, 2014ல பாஜக ஒரு சோசியல் அலைன்ஸை உருவாக்குறாங்க இல்லையா, அவங்க ஜாட்டவ்ஸ் அல்லாத மற்ற தலித் ஓட்டுகளை உள்ள கொண்டு வராங்க. அதே போல யாதவ்ஸ் அல்லாத மற்ற ஓபிசிஸ் உள்ள கொண்டு வராங்க. அப்படி உள்ள வந்த வாக்குகளை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. 2019லயும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2019க்கு அப்புறம் பாஜகவுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய ஒரு சோசியல் அலைன்ஸை நீங்க உருவாக்கும் போது அதுக்குள்ள பிராமின்ஸ், அப்புறம் நிறைய ஓபிசிஸ், தலித்ஸ், இந்த மாதிரி நிறைய சோசியல் குரூப்ஸ் உள்ள இருக்கும்போது எல்லாரையுமே உங்களால அகாமடேட் பண்ண முடியாது. எல்லாரோடையும் நீங்க அதிகாரத்தையும் பகிர முடியாது. எல்லாருக்குமான கட்சியா ஒரு கட்சி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யூசுவலா தலைவர்கள் நாங்க எல்லா மக்களுக்குமான கட்சி அப்படின்ற மாதிரிலாம் பரவலா சொல்லுவாங்க. பட் எந்த கட்சியாலையும்
ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான கட்சியா இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். பிராக்டிக்கலா அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ பாஜகவும் இந்த சிக்கலை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா தலித் மக்கள் பார்த்தோம்னா அவங்க பாஜகல அதிருப்தியில இருக்காங்க. ஸோ இப்ப 2024 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இப்ப எஸ்பிக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிருச்சு. எஸ்பி அப்புறம் இந்தியா அலையன்ஸை பொறுத்தளவுல தலித் மக்கள் பாஜகல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆயிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தலித் மக்களோட வாக்குகளை கவர்வதற்கான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா எஸ்பி கட்சி இந்த தடவை நிறைய தலித் கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வாய்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா அவங்க யாதவ்ஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய சீட்ஸ் கொடுப்பாங்க. இந்த தடவை 2 குரூப்ஸுக்குமே சீட்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க. தலித் மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. நிறைய தலித் கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வாய்ப்புகள் வழங்கினாங்க. ஸோ இது ஒன்று பாசிட்டிவா அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு. ரெண்டாவது என்னன்னா எலெக்ஷன் கேம்பெயின்லயும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கேம்பெயினை அவங்க தலித் மக்களை ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணாங்க. இந்த தடவை பாஜகவோட முக்கியமான ஸ்லோகன் என்னவா இருந்ததுன்னா நாங்க 400 சீட்ஸுக்கு மேல ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. சோ இப்ப எஸ்பியும் காங்கிரஸும் யூபியில என்ன பண்ணாங்கன்னா பாஜக 400 சீட்ஸுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை அவங்க மாத்தக்கூடிய முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுவாங்க. குறிப்பா அவங்க எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை அவங்க நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினை அவங்க கிரவுண்ட்ல ரன் பண்றாங்க. சோ இந்த விஷயம் தலித் மக்கள் மத்தியில பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. தலித் ஓட்ஸும் பார்த்தோம்னா இந்த தேர்தலில் பிஜேபியில இருந்து எஸ்பிக்கும் காங்கிரஸுக்கும் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது பெரிய ஒரு பின்னடைவா பிஜேபிக்கு அமையுது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிஎஸ்பி கட்சியை பொறுத்தளவுல கடந்த 10 ஆண்டுகளாவே பெரிய ஒரு வீழ்ச்சியை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஓட் ஷேரை இழந்துகிட்டே இருக்காங்க. ஸோ 2019ல ஏறக்குறைய 20% ஓட்ஸ் அவங்க கையில வச்சிருந்தாங்க. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அவங்களோட ஓட் ஷேர் வந்து 10க்கும் கீழே போயிருச்சு. ஸோ அந்த வகையில பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய தலித் ஓட்ஸும் பிஎஸ்பியில இருந்து வெளியேறாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய தலித் ஓட்ஸும் பிஜேபியில இருந்து வெளியேறாங்க. இந்த 2 வாக்காளர்களையும் இந்த 2 கட்சிகளோட வாக்காளர்களையும் எஸ்பி கட்சி மெஜாரிட்டி அவங்க அட்ராக்ட் பண்றாங்க. அதே போல காங்கிரஸ் பார்ட்டியும் அங்க இந்த வாக்குகளை வந்து அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இந்த 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல தலித் ஓட்ஸோட ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எஸ்பிக்கும் காங்கிரஸுக்கும் ரொம்ப லாபகரமா அமைஞ்சிருக்கு. இது பிஜேபியோட வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. பிஜேபி யூபியில மோசமா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு 2வது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியா கடந்த 10 ஆண்டுகளாவே பிஜேபியில செகண்டரி லெவல் லீடர்ஸ் யாரும் நம்மளை மீறி செயல்படக்கூடாது, நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரொம்ப கவனமா அவங்க இருந்துட்டு வந்தாங்க. குறிப்பா அவங்க யூபியில யோகி ஆதித்யநாத், அப்புறம் மகாராஷ்டிரால பட்னாவிஸ், அப்புறம் ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜி, இந்த மாதிரியான தலைவர்களை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி செகண்டரி லெவல் லீடர்ஸை வளர விடாம தடுக்கும் போது என்ன ஆகும்னா நேச்சுரலா அந்த மாநிலத்திலையும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஒரு லீடரை நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சீங்கன்னா அவருக்கு எதிராக இன்னொரு பேரலா இன்னொரு லீடரை வளர்த்து விடுவீங்க. ஸோ உள்கட்சியில நிறைய சண்டைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஸ்லோவா வர ஆரம்பிக்கும். அது வந்து கட்சியை வந்து மாநிலத்துல பலவீனப்படுத்தும். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தளவுல நம்மளோட முகத்துக்கு எல்லாம் வாக்களிப்பாங்க, நம்மளோட அந்த மோடி அப்படின்ற பிராண்டுக்கு எல்லாம் வாக்களிப்பாங்க. செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் தேவையில்லை, கேண்டிடேட்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில இருந்து அவர் செயல்பட்டு இருந்தாரு. பட் இந்த எலெக்ஷன்ல அதுவும் பார்த்தோம்னா உடஞ்சு போயிருக்கு. 3வதா இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா 2019 பொறுத்தளவுல மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆச்சு. காங்கிரஸும் எஸ்பி அலையன்ஸும் சேர்ந்து அவங்க மைனாரிட்டி ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணாங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல மைனாரிட்டி கன்சாலிடேஷனும் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் பொறுத்தளவுல 85% வந்து கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆகி அது இந்தியா அலையன்ஸுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மைனாரிட்டி கன்சாலிடேஷனும் இந்தியா அலையன்ஸுக்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்ன பொறுத்தளவுல 3 முக்கியமான காரணங்கள். யூபியில பிஜேபி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான 3 முக்கியமான காரணங்கள். நெக்ஸ்ட் எலெக்ஷனை பொறுத்தளவுல பிஜேபியால திருப்பியும் ரீபவுண்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல எல்லா மக்களையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு அலைன்ஸை, ஒரு சோஷியல் அலைன்ஸை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பிஜேபி அதை பண்ண முயற்சி பண்ணாங்க, அது தோல்வியில முடிஞ்சுதான் மக்கள் இன்னைக்கு தலித் மக்கள்லாம் எஸ்பிக்கும் காங்கிரஸுக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதே விஷயம் நாளைக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எஸ்பியை பொறுத்தளவுல எஸ்பி கட்சியால இந்த தேர்தலில் தலித் மக்களை
ஈர்க்க முடிந்திருந்தாலும் அந்த வாக்குகளை நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களால தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எஸ்பி வந்து ட்ரெடிஷ்னலா ஒரு யாதவாஸுக்கான ஒரு கட்சியா தான் இருந்திருக்கு. ஸோ அவங்கனால தலித் மக்கள் அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அந்த ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். கண்டிப்பா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.